நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான கரெக்டான ஒரு டைம் வந்து கண்டிப்பாக அலாட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து கண்டிப்பாக நம்ம அது ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இந்த வருஷம் எடுத்து அந்த ரெசல்யூஷன் ஃபுல்ஃபில் பண்ணால் தான் நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம கரெக்டாக எஃபெக்டிவாக எடுக்க முடியும். ஸோ இந்த வருஷம் எடுத்த அந்த ரெசல்யூஷனை நம்மளால் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியலனா நெக்ஸ்ட் இயர் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி போன வருஷம் எடுத்ததே முடியல, இந்த வருஷம் எடுக்குன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா நம்ம நினச்சதை கண்டிப்பாக சாதிக்கணும். சின்ன சின்னதாக ரெசல்யூஷன் எடுங்க, சின்ன சின்னதாக. ஏன் நம்ம டெய்லியுமே ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம், இல்லை மந்த்லியும் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இந்த வருஷம் ஏதாவது ஒன்று பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 6 பேக் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒன் மந்த் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். இந்த வீடியோவில் இருக்கிறது எல்லாமே யூஸ்லெஸ் வீடியோ தான், அது நானே சொல்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா பெருசாக அதில் எந்த ஒரு கண்டென்ட் இருக்காது. ஏதோ நான் பேசணுன்றதுக்கொசம் பேசியிருப்பேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா பாருங்கள், இல்லை வேணாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். மேக்ஸிமம் எந்த ஒரு கண்டென்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு இருக்கலாம், என்னை பொறுத்தவரை எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதனுடைய இதனுடைய ப்ரீஃபாக சொல்லணும்னா இதனுடைய வீடியோடைய கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெசல்யூஷன் வந்து நம்ம இயர்லி ஒன்ஸ் எடுக்கிறத விட மந்த்லி ஒன்ஸ் எடுத்து நம்ம எடுக்கிற அந்த ரெசல்யூஷன் வந்து கண்டிப்பாக ஓகே ஒர்க் அவுட் ஆகும், நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குதுன்ற மாதிரி வேணால் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணுன்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய பேருக்கும் ஒவ்வொரு ஃபியர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு பல்லுன்றது கொஞ்சம் எடுப்பாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ரொம்ப லீனாக இருந்தேன், என்னுடைய பாடி லாங்குவேஜ் எனக்கு பிடிக்காது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து என்னை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து நிறையா அவங்களுடைய ட்ராபேக்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய லைஃப்ன்றது நம்மளுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் தரும். நம்மளுடைய நெகட்டிவ்லாம் வந்து நம்ம ப்ளஸ் ஆகிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய கான்ஃபிடென்ட் தரும். நம்மளை நாமே பூஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம க்ரோ ஆகிறதுக்கு நம்மளே ஒரு காரணமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு எதெல்லாம் வந்து மைனஸ் பாயிண்ட்டாக நம்மளுக்கு தோணுதோ அதெல்லாம் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம மாற்றிக்கிட்டாவே நம்ம பார்த்து ஜெயிச்சா மாதிரி தான் அர்த்தம். ஸோ அது மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அது எனக்கு சொல்ல தெரியலன்றதை விட என்னால் சொல்ல முடியல, கோல்டாக இருக்குது. பட் இயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணுன்றதுக்கோசம் ஏதோ ஒரு தானாக போட்டு விட்டேன். ஸோ இந்த ரெசல்யூஷன் பற்றி நம்ம எப்படி அச்சீவ் பண்ணணும் நம்ம நினச்சதுன்றதை பற்றிலாம் ஒரு நாளைக்கு வீடியோ போடலாம். இப்போ டைம் இல்லை. ஸோ ஏதாவது பேசணுன்றதுக்கோசம் பேசுகிறப்ப கண்டென்ட்லாம் இருக்குது. கண்டென்ட் போடுறதுக்கு நான் ரொம்ப ரெடியாக தான் இருக்கிறேன். பட் ஆனால் எனக்கு எடிட்டர்ன்றதை நான் தேடிட்டு இருக்கிறேன். என்னாலே வந்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணவும் முடியல. ஸோ ஒர்க் பண்ணணும், ஸ்டடி பண்ணணும், இந்த மாதிரி நிறைய இருக்கிறனால என்னால் ஒன்றுத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. எடிட்டிங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் கஷ்டமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படி தான் எனக்கு எடிட்டிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என்னால் வந்து ரொம்ப நாள் ஸ்க்ரீன்ன்றதை பார்க்க முடியல. நான் எல்லாமே ஒர்க் பண்ணுறது ஸ்க்ரீனில் தான், எல்லாமே ஸ்க்ரீனாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ அந்த எடிட்டிங்கும் ஸ்க்ரீனாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா எடிட்டிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் நல்ல வியூஸ் போகுன்றதை விட பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு எடிட்டிங்கை நல்லா தெரியும், நீங்கள் வந்து ஒரு எடிட்டராக ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்களான்னா, ஸோ உங்களுக்கு எடிட்டிங் தெரியும், என் கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்களான்னா, நான் கீழே கொடுக்குற அந்த மெயில் ஐடி வந்து உங்களுடைய வீடியோ கிளிப்போ இல்லை உங்களை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எப்படி ஜாப் அப்ளை பண்ணுவீங்களோ அதை பற்றி வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அது நான் ரிப்ளை பண்ணுறேன். ஒரு வீடியோ எடிட்டர் கம்பல்சரி நான் ஹையர் பண்ணுற மாதிரி தான் இருக்கிறேன். அதனால தான் வீடியோ ஷூட் பண்ணலைன்ற மாதிரியும் வீடியோ ஷூட் பண்ணல. அது மட்டும் மெயின் ரீசன் கிடையாது. ஸோ நிறைய வேலைலாம் இருந்துச்சு. ஸோ எனக்கு நான் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்ண முடியாமல் ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அதுதான் ஸோ அப்லோட் பண்ணாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு. இந்த சேனல் அப்லோட் பண்ணல, ஒரு சேனல் ஒன்று இங்கே இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து என்டர்டெயின்மெண்ட் சேனல், இது எஜுகேஷ்னல் சேனல். இதில் கண்டிப்பாக நான் எஜுகேஷ்னல் மட்டும்தான் போடுவேன், என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக போட மாட்டேன். ஏன்னா எஜுகேஷனுடைய வேலை எனக்கு நல்லா தெரியும். ஏதாவது ஒரு புது விஷயத்த நான் எப்படி கற்றுக்கணும்னு ஆசைப்படணும், அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கன்னு நான் நினைப்பேன். ஏன்னா நம்ம மட்டும் யூனிக்கும் கிடையாது, நம்மள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. பட் நம்ம வந்து அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, அவ்வளோதானே தப்பு. நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைப்பேன். ஆக்சுவலாக வந்து ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் வந்து ஷூட் பண்ணேன், என்னையே அறியாமல் அதை வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அது மறுபடியும் ரெக்கவர் பண்ண முடியல என்னால். அதனால தான் சரி ஷூட் பண்ணி ஒரு வீடியோவாவது அப்லோட் பண்ணலான்னு இருந்த டைமில் வந்து அது டெலீட் ஆனதுனால எனக்கு மனசு கேட்கல.
ஏதோ ஒன்று பேசணுன்றதுக்கோசம் யூஸ்லெஸ்ஸாக பேசியிருப்பேன். அங்கங்கே கண்டென்ட்டே இருக்காது, எதுக்காக அதை பற்றி பேசுகிறேன்னே தெரியாது. ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருப்பேன். இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா வேணாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எடிட்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற மெயில் ஐடியை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஹையர் பண்ணுறேன். ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு எடிட்டர் யாருன்னு பார்க்க எனக்கு ஆர்வமாக தான் இருக்குது. ஸோ அதனால் முடியும். உங்களுக்கு எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஷூராக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, தப்பாக பேசியிருப்பேன், எங்கே என் பண்ணணுமோ தெரியாமல் பேசியிருப்பேன், ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பார்க்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பாருங்களேன், இல்லைன்னா வேணாம். எடிட்டர் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா கூட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு எடிட்டர் ஹையர் பண்ணியே ஆகும். கண்டிப்பாக ஒரு எடிட்டர் வந்து கண்டிப்பாக ஹையர் பண்ணுறேன். பார்க்கலாம். வீடியோ பாருங்கள். பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஸோ பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. யாரும் லைக் பண்ணல, ஷேர் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல, எதுவும் பண்ணல. இருந்தாலும் நான் ஸ்டில் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? நம்மளுடைய மோட்டோ என்ன? சப்ஸ்கிரைபர் கிடையாது. நம்மளுடைய ஒரே ஒரு மோட்டோ நான் பேசி அப்லோட் பண்ணணும். ஸோ இவ்வளோ வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன்றது ஒரு மேபி என்னுடைய 6th இயர். நான் ஆஃப்டர் 6 எனக்கு 60 ஏஜ் ஆன வேண்டாம், நான் ரிட்டையர் ஆகல. அப்போ என்னுடைய வீடியோஸ் நானே பார்த்து ரசிச்சுப்பேன். ஸோ இப்போ இருக்கிற மாதிரி நான் பெருக்க மாட்டேன். ஸோ அப்போ என்னுடைய பியூட்டி, என்னுடைய பேச்சு இதெல்லாம் வந்து நானே ரசிச்சுருப்பேன். அதுக்காக தான் என்னுடைய மெயின் மோட்டிவே அதுதான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லை, ஸோ அதெல்லாம் செகண்டரி. ஸோ வீடியோ போய்ட்டு பாருங்கள், நல்லா இருந்தால் பாருங்கள். இல்லைன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணுன்றது கமெண்ட் பண்ணினா கண்டிப்பாக ரெடி பண்ணலாம். ஓகே, பாய். ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2024 வந்து பிகின் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து ஒரு ரெசல்யூஷன் நம்ம எடுத்துருப்போம். இந்த வருஷத்துலேருந்து நான் இது பண்ணணும், போன வருஷம் அது பண்ணலை, ஸோ இந்த வருஷத்துலேருந்து நான் இது சாதிக்கணுன்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரெசல்யூஷன் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து நான் வந்து இந்த இயர் வந்து கண்டிப்பாக ஒரு ஜாப் வந்து கெட் பண்ணணும், இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி எதுவாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு ரெசல்யூஷன்ன்றது நம்ம எடுப்போம். ஆக்சுவலாக நம்ம இந்த ரெசல்யூஷன் வந்து இயர்லி ஒவ்வொரு வருஷமும் நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கணும். பட் ஒரு வருஷம் கூட நம்ம வந்து அது மேக்ஸிமம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்க மாட்டோம். ஈவன் நான் என்ன இது சாதிக்கணும்னு நினைக்கிறேனோ அது என்னால் முடியறது கிடையாது. ஒய்? பிகாஸ் நம்ம எடுக்கிற அந்த ரெசல்யூஷன்ன்றது ரொம்ப பெருசாக இருக்கும். அது வந்து காம்பவுண்டிங் எஃபெக்ட் யூஸ் பண்ணுற ஒரு ரெசல்யூஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம ஈஸியெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம புதுசாக லேர்ன் பண்ணணும். ஸோ நம்ம என்ன மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அதற்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற ஒரு கம்பெனியில் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ ஒரு டீ கடை வைக்கணும்னா ஃபஸ்ட்டு டீ கிளாஸ் கழிக்கணும், ஒரு கேன்டீன் வைக்க போகிறோன்னா ஒரு தட்டு கழிக்கணும். அது கழுகி தான் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து நம்ம மேலே ஏற முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க எவ்ரிதிங் ஹேவ் ஏ சம் டைம். இப்போ வந்து நம்ம ஏதாவது பெருசாக சாதிக்கணும்னா கண்டிப்பாகன்றது அதுக்கு டைம் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பிஸ்னஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து நான் பிஸ்னஸாக வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த வருஷம் லாஸ்ட் இயர்லேருந்து. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஓகே நம்ம வந்து இந்த வருஷம் வந்து பிஸ்னஸ் லாஸ்ட் இயர் வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம் நம்ம வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டிசைட் பண்ணால் மட்டும் போதுமா, அதுக்கான வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். நிறைய நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரியலைஸ் பண்ணி அதனுடைய ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணி முடிக்கிறதுக்கே மினிமம் 1 இயராவது ஆகும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண. பட் நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஓகே நம்மளால முடியாது, டைம் போய்கிட்டே இருக்குது, இப்போது நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குமா லாஸ் வருமா என்ன தெரியாது. ஸோ இந்த வருஷம் நம்ம ரெசல்யூஷன் எடுத்ததே தப்பு. சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு நல்ல ஜாபுக்கு போகலாம் நம்ம ரெசல்யூஷன் எடுப்போம். ஆக்சுவலாக நீங்கள் எடுத்த ரெசல்யூஷன் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. எதுவுமே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது வந்து ஷார்ட் டைமில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 2024 நான் இந்த வருஷத்துலேருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன்னா இதுக்காக நான் வந்து 5 இயர்ஸ் வந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். என்னுடைய இந்த ரெசல்யூஷன் வந்து
ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து இது கம்ப்ளீட் ஆகும். மேபி 2030 வந்து என்னுடைய ரெசல்யூஷன் கண்டிப்பாக சக்சீட் ஆகலாம். இது வந்து ஷார்ட் டேர்மில் பண்ணுற வந்து ஒரு ட்ரீம் கிடையாது. இது வந்து ஷார்ட் டைமில் பண்ணுற ஒரு ரெசல்யூஷன் கிடையாது. ஸோ நம்ம எடுக்கிற ஒவ்வொன்றுத்துக்கும் அதுக்கான கரெக்டான டைம் கொடுத்தா தான் நம்மனாலையும் அது கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்குமே வந்து லிமிட்டடான டைம் கொடுப்போம். இப்போது ப்ரஷ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நம்ம ப்ரஷ் பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மைண்ட் செட் இருக்கும். மேக்ஸிமம் வந்து என்னுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் நான் வந்து மேக்ஸிமம் வந்து வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன், பண்ணவும் மாட்டேன், மேக்ஸிமம் பண்ண மாட்டேன். ஏன்னா பர்சனல்ன்றது என்னை பொறுத்த வரையும் அது பர்சனலாக தான் இருக்கணும். அது வந்து வெளியிலலாம் ஷேர் பண்ணிக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஸோ மேபி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா நான் இருக்கிற மாதிரி என்னுடைய ஆடியன்ஸும் இருக்குன்னு நான் வேணா நினைப்பேனே தப்போ. என்னை பற்றி மொத்தம் சொல்லி தான் எனக்கு வந்து அந்த வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அதெல்லாம் வரணுன்றது எனக்கு அதில் இல்லை. மேக்ஸிமம் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியணும்னு படுறேன். ஏன்னா யூடியூப்பில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம ஷேர் பண்ணோம்னா நம்ம யாருன்றது மேபி ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு வந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்த்து அவங்களுடைய லைஃப் 1 or 2% சேஞ்ச் ஆகாதா, சேஞ்ச் ஆகிடுமோ என்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து வீடியோன்றது ஷூட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு மேபி நிறைய ரீசன் இருக்கலாம். ஒன்று என்னுடைய கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு இருக்கலாம், ஒன்று என்னுடைய பர்சனல் பிராண்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு இருக்கலாம், மேபி. ஓகேவா, எல்லாமே மேபி தான். அனதர் ஒன்று வந்து நான் யார், என்னை பற்றி மற்றவங்க தெரியணும், எனக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு மற்றவங்க ஷேர் பண்ணணும். வீடியோ ஷூட் பண்ணுறதுக்குள்ளே போது நான் இல்லை பாதி தான் சொல்லியிருப்பேன், பாதி தான் பேசியிருப்பேன். மிச்சம் இருக்கிறது வந்து வேறு ஒரு வீடியோவில் ப்ரீஃபாக பேசலாம், ஒரு பாட்காஸ்ட் மாதிரியே நான் வந்து கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ அதில் வந்து என்னை பற்றி எல்லா விஷயத்தையுமே சொல்லலான்னு இருக்கேன். ஸோ என்னை பற்றி எல்லா விஷயம்னா பர்சனல் கிடையாது. ஸோ எப்படிலாம் இருக்கலாம், எப்படிலாம் இருக்கணும், நான் எப்படிலாம் இருந்தேன், எப்படிலாம் இருக்க போகிறேன், எப்படிலாம் இருக்கிறேன்றது வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைலையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுவேன். எதுக்காக ஷேர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படிலாம் இருக்கிறனோ அந்த மாதிரி நீங்களும் இருக்கலாம். ஓகேவா, என்னாலேயும் ஒரு விஷயம் பண்ண முடியும்னா உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். அதுதான் என்னுடைய மோட்டோ. ஓகேவா, நான் ஒரு வில்லேஜ் பொண்ணு தான். எங்கள் வீட்டில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதெல்லாம் தாண்டியே நான் இந்த அளவு இருக்கிறேன்னா உங்களாலலாம் முடியாமல் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருனாலும் எல்லாமே பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு சீரீஸாகவே போட்டுடலாம். பாட்காஸ்ட்டில் ஒரு சீரீஸே இதெல்லாம் நான் பண்ணேன், என்னுடைய லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் நான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நான் இப்படிலாம் பண்ண போகிறேன், அது வந்து போடலாம். ஓகேவா, பெரிய விஷயம்லாம் கிடையாது. வீடியோ ஷூட் பண்ணுறதெல்லாம் ஈஸி தான். அதுவும் என்னை பற்றி ஷேர் பண்ணுறது பிடிக்கும், ஆனால் மொத்தமே எல்லாம் ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கும் பர்சனல் லைஃப் இருக்குல்ல. ஸோ என்ன நான் வாழ்ந்த மாதிரி நீங்களும் வாழலாம். எல்லாருக்குமே வந்து அவங்க மாதிரி வாழணும் நம்ம ஆசைப்படுவோம்ல, அதுக்காக. ஸோ நான் லாஸ்ட் டைம் எப்படி இருந்தேன்றது ஒரு பிக் நான் வேணா எங்கள் அட்டாச் பண்ணுறேன். இப்படி தான் நான் வந்து 2 இயர்ஸ் பேக் நான் இப்படி தான் இருந்தேன். இப்போ நான் இப்படி இருக்கிறேன். என்னுடைய நாலேஜ் கூட நான் 10th வந்து எப்படி இருந்தேன்னா லோ ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். டிகிரியில் காலேஜ் டாப்பராக இருக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து பெரிய ஒரு விஷயந்தான். ஸோ அந்த ஜர்னி கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும், பட் இருந்தாலும் அதெல்லாம் நான் ஸ்ட்ரகிள்லாம் சொல்ல மாட்டேன். மேக்ஸிமம் அப்படியே ஸ்மூத்தாக சொல்லிவிடுவேன். அதனால் நான் எதுவுமே கஷ்டப்படலன்னா கிடையாது, எல்லாருமே எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஸோ அந்த லைஃப் விட எனக்கு அந்த லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது.